அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய 5 கடமைகள்ல ஒன்றான இந்த நோன்பை நம்ம குறிப்பாக எதுக்காக ரமலான் மாசத்துல வைக்கிறோம்? இந்த ரமலான்ல வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்குண்டான காரணம் நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட சில நான் முஸ்லிம்ஸ்க்கு இதோட சந்தேகம் இருக்கும். சோ அவங்களுக்கு இந்த விளக்கம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். சோ என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்கா, இதை பற்றி அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குர்ஆன்ல அறிவிச்சிருக்கான். என்ன சொல்லிருக்கான் அப்படின்னாக்கா, இந்த அத்தியாயத்தின் மூலமாக இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோட்கட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய திருக்குர்ஆன்லயே இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லியிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தின் மீது மட்டும் இல்லாம அவர்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். சோ மனித சமுதாயத்துக்கே நேர்வழி காட்டக்கூடிய, அதாவது மிகவும் முக்கியமாக ஒரு விளக்கமாக திகழக்கூடிய இந்த திருக்குர்ஆன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அருளப்பட்டதுனாலதான் இந்த மாதத்துக்கு மற்ற மாதங்களை விட சிறப்பு ரொம்பவுமே அதிகமாக உயர்ந்து நிற்குது. சோ அதனாலதான் இந்த மாதம் தேர்வு செய்யப்பட்டது என்று இறைவன் சுட்டி காட்டுகிறார். இதுல இருந்து நம்மளுடைய திருக்குர்ஆனுடைய மகத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த நோன்பு வைக்கிறதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காம திருக்குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும் இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றுள்ளது. சோ இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு நோக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்மளுடைய கேள்விக்குண்டான விளக்கம், அதாவது நோன்பை நம்ம என்ன காரணத்துக்காக ரமலான் மாதத்துல வைக்கிறோம் அப்படிங்கறதுக்குண்டான காரணம் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.